முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. வெயிட் 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 உட்காரு. உட்காரு. இது எனது முதல் பேச்சு. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. இல்லை, கன்னி பேச்சாக இருந்தால் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன இல்லைங்க. உட்காருங்க. என்ன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. எடுத்துடல, இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தோழர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர் கன்னி பேச்சை இப்போது பேசுகிறார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் பேச்சில் ஆட்சேபனை இருந்தால் பேரவைத் தலைவர் அவர்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி பின்னர் பேரவைத் தலைவர் ஒரு நல்ல முடிவை தெரிவிக்கப் போகிறார். இது உங்களுக்கும் தெரியும். வார்த்தை அவர் இருங்க. உட்காருங்க. அவர் பேசிய அந்த சொற்றொடர் மட்டும் நீக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து பேசுங்க. நீக்கியாச்சு. உட்காருங்க. அங்கிருந்து பேசாதீங்க, கை நீட்டி பேசாதீங்க. உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இந்த லைவுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவில் போகுது. எல்லாமே உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால்தான் இதற்கு ஒரு முடிவு வரும். மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்பப்பொழுது முடிவெடுத்துறது தான் சரியாக இருக்க மொழி. அது பின்னால் இருந்தாக்கா அது சரியாக வராது. இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பேச வந்த உறுப்பினர் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணியத்தோடையும் சட்டப்பேரவையில் என்னென்ன வார்த்தைகளை நான் பிரயோகிக்கணும், இந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வார்த்தை பிரவார்த்தை மற்றவர்களை புண்படுத்தாமல், என்று அவர்கள் சொன்னபடி இது லைவாக உலகம் முழுவதும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. யார் எப்படி என்று நன்கு அறிந்து கொள்ள மக்களும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் தொடர்ந்து சுகுமார் பேசலாம்.